அட இத போயா இவ்ளோ நாள் வெளியில கடைகள்ல வாங்கிட்டு இருந்தா, வா நம்ம தோட்டத்திலேயே உனக்கு பறிச்சு தரேன்னு அம்மா கூட்டிட்டு போய் இன்னைக்கு கோரைக்கிழங்கு தான் பறிச்சு கொடுத்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நலுங்கு மாவு, அதாவது நம்ம குளியல் பொடியில சேர்த்துவோம். கோரை புல்லுன்னு சொல்லுவாங்க. பயிர்களுக்கு இடையில களையா விளையும். எங்க பாட்டியோட சின்ன வயசுல இதெல்லாம் ஒரே சைஸா எடுத்து பாசி மாதிரி கோர்த்து போட்டு விளையாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம இதை நல்லா சாப்பிடுவோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. குளியல் பொடி செய்யறதுக்கு தேவையான அளவு கோரைக்கிழங்கு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுல நிறைய மண் இருக்கும். சோ அலசி காய போட்டுடலாம். இது கூடவே நம்ம குளியல் பொடியில சேர்த்துற மத்த பொருள்களையும் காய போட்டுடலாம். நம்ம சேர்த்திருக்க ஆவாரம் பூ, கஸ்தூரி மஞ்சள், வெட்டிவேர் எல்லாமே நம்ம தோட்டத்திலேயே இயற்கையா விளைவிக்கப்பட்டது. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கண்டிப்பா நான் காமிக்கிறேன். எல்லாமே ஒண்ணு சேர்த்து கொண்டு போய் மெஷின்ல அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்த உடனே இதனோட வாசனை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடே மணக்கும். தினமும் இதை குளியல் பொடியா பயன்படுத்திட்டு வரும்போது நம்ம முகத்தில் இருக்க பருக்கள், புள்ளிகள் எல்லாத்தையுமே குறைச்சிரும். உடல்ல வர வியர்வை நாற்றங்களையும் குறைச்சிரும். ஒரு கிழங்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த புல்ல ஆடு மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நம்ம ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்தாச்சு. அதை நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்கிட்டாங்க.